விநாயகன் 232 மாண்புமிகு உறுப்பினர் கே மாரிமுத்து மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்துறைப்பூண்டி தொகுதி கள்ளிக்குடி ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு கட்டடம் கட்டுவது தொடர்பான கருத்துரு அரசின் அளவில் எதுவும் நிலுவையில் இல்லை. மேற்படி கட்டடம் கட்டுவது தொடர்பாக உரிய மதிப்பீட்டு அறிக்கை பொதுப்பணித்துறையிலிருந்து பெறப்பட்டு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையரிடமிருந்து கருத்துரு பெறப்படும் போது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த நம்முடைய கள்ளிக்குடி கிராமத்தில் புதிதாக கிராம நிர்வாக அலுவலர் கட்டடம் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லி கருத்துரு அனுப்ப சொல்லியிருக்கோம். கூடிய விரைவில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இவர்களை முதல்ல பணி நியமனம் செய்யும் போதே சிறப்பு கால வரமுறையிலே தான் நியமித்திருக்கிறார்கள். இது நம்முடைய வருவாய்த்துறையில் மட்டுமல்ல, இது போன்று இன்னும் 4-5 துறைகளில் இதே போல் சிறப்பு கால வரமுறை ஊதியத்தில் பணியாற்ற இருக்கிறார்கள். நம்முடைய கிராம உதவியாளர் சங்கத்திலிருந்து ஒவ்வொரு நேரமும் இந்த கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறையில் மட்டும் இது ஒரு முடிவெடுக்க முடியும் என்று சொன்னால் நாங்கள் உடனடியாக செய்ய முடியும். இது ஒரு 4-5 துறைகளில் சேர்ந்து செய்ய வேண்டிய பணியாக இருக்கிறது. இதை நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய காலத்திலே நல்ல முடிவாக இருக்கக்கூடிய அந்த பணியை நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யும். யாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய அரசாங்கம் இவர்களுக்கு மட்டும் இந்த வருவாய்த்துறையிலே அடிப்படையிலே கீழே இருக்கிற பணியாளர்கள் இவர்கள் தான். இவர்களுக்கு வேண்டிய அந்த உதவியை செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. காலம் வரும்போது அவர்களுக்கு அந்த பணியை செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர், ஒரு நிமிஷம் தான் சுந்தர் உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர், இப்போ இதுவரைக்கும் கிராம உதவியாளர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்க வாரிசுக்கு வேலை கிடையாது. ஆனால் இப்பொழுது ஒரு 10 நாளுக்கு முந்தி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறோம். கிராம உதவியாளர் பணியிலே இருக்கும்போது இறந்து போனான்னு சொன்னால் அவருடைய வாரிசுக்கு வேலை என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த உத்தரவையும் வழங்கியிருக்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவர்களில் பெரிய குறுவட்டங்கள்லாம் பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அரசாங்கத்தில் இருக்கிற காரணத்தால் தான் இந்த தடவை சட்டமன்ற அறிவிப்பில் அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் எந்தெந்த குறுவட்டங்களை பிரிக்க வேண்டும் என்பதையும் கேட்டிருக்கிறோம். அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய கோரிக்கையாக அதை கொடுத்திருக்கிறார்கள். ரெண்டையும் சரி செய்து விரைவில் இதற்குரிய ஆணைகளை பிறப்பிக்கும் அரசாங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுபோல் சட்டமன்ற உறுப்பினர் நிறைய கோரிக்கை அவருடைய பகுதியில் இருக்கிற நிர்வாகத்திற்கு வசதியாக பிரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அது அரசினுடைய ஆய்வில் இருக்கிறது. தகுந்த நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும்.